எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து HTML பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ HTMLோட எக்ஸ்பான்ஷன் வந்து என்னென்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன்லேயே உங்களுக்கு வந்து விளக்கம் ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஹைப்பர் டெக்ஸ்ட்ன்றது வந்து என்னென்னா நார்மல் டெக்ஸ்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம எழுதக்கூடிய வார்த்தைகளில் தான் என்ன சொல்கிறோம்னா டெக்ஸ்ட்னு சொல்கிறோம். இப்போ ஹாய்ன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு வார்த்தையை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பிரகாரம் இப்போது இந்த வார்த்தையை வந்து அழகுபடுத்தி இல்லைனா ஹைலைட்டிங் பண்ணி காமிக்கக்கூடிய ஒரு மொழி, அப்படி தான், அதுதான் அதோட விளக்கமே ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட், அழகுபடுத்துதல் அப்படின்றது தான் இதோட பொருள். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கப்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நான் அழகுபடுத்தணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக வந்து ஹாய்ன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம நார்மலாக பேசும்போது பிரச்சனை கிடையாது, எழுதும்போது பிரச்சனை கிடையாது, தெரியும். ஆனால் இதுவே ஹைலைட்டிங்னா என்ன பண்ணுவோம், நம்ம இதை வந்து ஒரு கலர் ஸ்கெட்சில் எழுதுவோம், இல்லைனா இது மேலே ஏதாவது என்ன செய்வோம், நம்ம ஹைலைட்டிங் பண்ணி மார்க்கர் பண்ணி காமிப்போம். ஓகேங்களா? ஸோ மார்க்கர் விற்கிறாங்களா, அதை வச்சு என்ன செய்வோம், நம்ம ஹைலைட் பண்ணி காமிப்போம். ஸோ அதே போல் தான் இங்கேயுமே வந்து இந்த மொழியில் வந்து டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ், இதை தான் டேக்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஓப்பன் டேக்கு, இது வந்து என்னென்னா க்ளோஸ் டேக்குரிய இது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி டேக்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய டெக்ஸ்ட்டை வந்து அழகுபடுத்துதல் அப்படின்றது தான் இந்த மொழியோட விளக்கம். ஓகேங்களா? ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்ன்றது வந்து என்னென்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை அழகுபடுத்தி காமிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். என்னென்னா இப்போ ஹாய்ன் இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம எழுதுனா எப்படி வரும், ஹாய்ன் இருக்கும். ஆனால் இதுவே வந்து HTML நம்ம எழுதும்போது டேக்ஸ் உதவியோடு நம்ம என்ன செய்வோம்னா எழுதுவோம். ஸோ ஏகப்பட்ட டேக் இருக்குது. நான் இங்கே எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு ஒரு டம்மி டேக் தான் சொல்லியிருக்கேன். இப்போ ரெட்னு சொல்லிட்டு ஒரு டேக் ஒன்று சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இங்கே வந்து அந்த டேக் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து என்ன செஞ்சுருக்கேன், என்னுடைய நார்மல் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இப்படி டேக்கை வச்சு இப்படி டெக்ஸ்ட் எழுதுகிற இந்த மோடை வந்து என்ன சொல்லுவோம்னா ஹைப்பர் டெக்ஸ்ட். ஏன்னா இதோட அவுட்கம் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபிகேஷன். இப்போ வந்து ஹேண்ட்றது வந்து என்ன கலரில் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டேக்ஸ்ன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அப்போது ரெண்டு விதமான டேக் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா ஓப்பன் க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து என்னென்னா இப்போ இங்கே வந்து பேராகிராஃப் டேக் ஒன்று நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இந்த பேராகிராஃப் டேக்குக்கு ஓப்பன் டேக்கு இருக்குது, க்ளோஸ் டேக்கு இருக்குது, க்ளோஸ் டேக்கும் இருக்குது. க்ளோஸ் டேக்னால் இந்த ஸ்லாஷ் போட்டு வந்துச்சுன்னா க்ளோஸ் டேக்கு. ஸோ இது மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து இருக்கும். சில எலமெண்ட்ஸ், சில டேக்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா ஜஸ்ட் அதுவே வந்து டைரக்ட் க்ளோஸாக இருக்கும், செல்ஃப் க்ளோஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செல்ஃப் க்ளோஸ் டேக்னு சொல்லுவாங்க. இப்போ இமேஜ் டேக் எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்க, இங்கேயே ஓப்பன் ஆகி அதுலேயே முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்காது. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செல்ஃப் க்ளோஸ் டேக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ HTMLனா உங்களுக்கு அழகுபடுத்தி காமிக்கக்கூடிய ஒரு மொழி. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம HTML டேக்ஸை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ மேஜராக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா ஒரு 3 முக்கியமான டேக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 3 டேக் இருந்துச்சுன்னா இது வந்து HTML டாக்குமெண்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெயினாக வந்து என்னென்னா HTML டேக் வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டாப் மோஸ்ட் டேக். ஸோ ஆல்மோஸ்ட் டாப்பில் வந்து இருக்கக்கூடிய டேக். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு டாக்குமெண்ட்டு HTML ஆரம்பித்து HTML டேக்கோட முடிஞ்சிச்சுன்னா அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா HTML டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டேக் இருக்கும். இந்த ஹெட் டேக்கோட யூசேஜ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ரௌசர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த அட்ரஸ் URL அட்ரஸை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா உங்கள் டேபோட மேற்பகுதியில் வந்து இருக்கக்கூடிய டைட்டில் மாறும், ஐகான் மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த மேற்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சேஞ்சஸ்லாம் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக இதில் தான் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்கன்னா ஹெட் டேக்கில் தான் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்டர்னலாக இருந்து ஏதாவது ஒரு ஃபைலை வந்து லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஏதாவது ஒரு ஸ்டைலில் லோட் பண்ணணும், இல்லை ஏதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை லோட் பண்ணணும், இல்லை வந்து நீங்கள் இந்த பேஜோட இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அப்படின்ற எல்லா விஷயமும் எங்கே கொடுக்கணும்னா இந்த ஹெட் டேக்கில் தான் ப்ரெசென்டட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி நம்ம தலை வந்து எவ்வளோ தூரத்தில் நமக்கு முக்கியமாக இருக்கோ அதே போல் HTMLக்கு இந்த ஹெட் டேக்ன்றது வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ டைட்டில் இருக்கும், மெட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், அதாவது பேஜோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், அப்புறம் நம்ம எக்ஸ்டர்னலாக என்ன எந்த ஃபைலெல்லாம் எடுத்து சோர்ஸ் பண்ண போகிறோமோ அந்த டீட்டெயில் எல்லாமே இந்த ஹெட் டேக்கில் தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாடி டேக். இப்போது இதுதான் உங்களுடைய ப்ரௌசர்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து அட்ரஸ் பார், இது வந்து டைட்டில் பார், இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதுதான் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ்க்குரிய ஓவரால் ஏரியா. ஓகேங்களா? ஸோ இந்த ஓவரால் ஏரியாவை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பாடி டேக். அப்போ இந்த பாடிக்குள்ளுக்கு என்னெல்லாம் நம்ம டைப் பண்ணுறோமோ அது ஃபுல்லாக வந்து என்ன செய்யும், இந்த ஏரியாக்குள்ளுக்கு உங்களுக்கு விசிபிலிட்டி ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ரௌசரும் HTML ஸ்டாண்டர்ட் ப்ரௌசர்ஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் HTML கோட் பண்ணிங்கன்னா அந்த கோடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த டாக்குமெண்ட் லீஃப்குள்ளே தான் என்ன செய்யும், காமிக்கும். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ HTML ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பார்த்தா தெரியுதா?
ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஃபுல் HTML டாக்குமெண்ட் சொல்லி சொல்லுவாங்க. ஒரு ஃபுல் HTML டாக்குமெண்ட்டுக்கு வந்து டாப்பில் HTML என்ன இருக்கணும், ஆரம்பிச்சிருக்கணும், முடியும் போது HTML சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கணும், முடிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டேக். ஸோ HTML டேக் இமீடியட்டாக கருத்து வரக்கூடியது என்னது, ஹெட் டேக். ஓகேங்களா. ஸோ இந்த ஹெட் டேக்குக்கு வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன், டைட்டில் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சொல்லி போட்டிருக்கேன். அப்போது இந்த இடத்துல கூகுள் ப்ரௌஸ் பண்ணும்போது இங்கே கூகுள்னு வந்துச்சா, அப்போ இப்போ வந்து என்ன வரும்னா எக்ஸாம்பிள் சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாடி. இந்த பாடிக்குள்ள நான் என்ன செஞ்சுருக்கேன், ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அப்போ இது வந்து எப்படி வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்னா, இப்படி தான் உங்கள் ப்ரௌசர் இருக்குன்னா உங்கள் ப்ரௌசரோட டாப்பில் அந்த டேப் இருக்க இடத்துல வந்து என்ன வரும்னா எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லிட்டு உங்களுக்கு என்ன செய்யும், டிஸ்பிளே ஆகும். கீழே வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா உங்களுடைய பாடியில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்படி நார்மலாக ஒரு HTML டாக்குமெண்ட் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னென்னா ஸ்டாட்டிக் ஒன். இந்த கண்டென்ட் வந்து ஸ்டாட்டிக். இது நீங்கள் எப்பவுமே என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஒரு டாக்குமெண்ட்டில் நீங்கள் என்ன கண்டென்ட் வச்சிருக்கீங்களோ அந்த கண்டென்ட் நீங்கள் என்ன செய்ய முடியும், அப்படியே ஓப்பன் பண்ணி டேரெக்டாக ப்ரௌசரில் பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரௌசர் வந்து நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த கண்டென்ட் தான் காமிக்கும். அந்த கண்டென்ட் என்ன செய்யாது, மாற்றி காமிக்காது. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன டேக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு தடவை கோத்ரூ பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஸோ டிவ் டேக். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஒரு ப்ரௌசர்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ரௌசரில் வந்து என்னென்னா நான் அங்கேயும் இங்கேயுமே ஏதாவது நான் டெக்ஸ்ட்டு ப்ரெசென்ட் பண்ணணும். இப்போ இங்கே நான் ஒரு இமேஜ் போடணும், இப்போ நான் இங்கே ஒரு டெக்ஸ்ட் அடிக்கணும், இப்போ நான் இங்கே என்ன செய்யறேன்னா ஒரு அனிமேட்டடாக வந்து ஒரு ஸ்க்ரால் காமிக்கணும். ஓகேங்களா. அப்போ வந்து என்ன செய்யறேன்னா ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட் அந்த ஸ்பேஸை வந்து 3 பகுதியாக நான் பிரிக்கிறேன். ஸோ இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, இப்படி சிறு சிறு பகுதிகளாக மொத்த டாக்குமெண்ட்டையுமே ஒரு குறிப்பிட்ட பகுதிகளாக பிரிக்கிறதுக்கு வந்து என்ன செய்யணும்னா டிவிஷன் டேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிவ் டேக்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ டிவிஷன் டேக். ஸோ இதுதான் அதோட யூசேஜ். ஸோ ஒரு குறிப்பிட்ட பாகங்களாக பிரிக்கிறதுக்காக தான் இந்த டிவ் டேக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா H1, H2, H3, H4, H5, H6 இதெல்லாம் என்ன பர்பஸ்னா ஹெட்டிங்கை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து ஹெட்டிங்கிறது வந்து என்னென்னா முக்கியமான ஒன்று. நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டு ஒரு டாக்குமெண்ட் டெக்ஸ்ட்டோ ஏதோ பண்ணுறீங்கன்னா அப்படின்னா ஹெட்டிங் வந்து என்ன ஈஸியாக அவங்க வந்து கோத்ரூ பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்றதுக்காக ஸ்பெசிஃபை பண்ணக்கூடியது, ரொம்ப போல்டாக இருக்கும். இப்போ H1னா ரொம்ப பெருசாக இருக்கும், H2னா கொஞ்சம் சிறுசாக இருக்கும், H3. ஸோ இங்கே H1லேருந்து ஆரம்பிச்சு H6 போகும்போது சைஸ் வந்து சிறுசாகிட்டே இருக்கும், ஃபாண்ட்டோட சைஸும் சிறுசாகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னென்னா ஹெட்டிங் டேக். அப்போ நீங்கள் இந்த டேகை யூஸ் பண்ணி இதுக்குள்ளே ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் H1 ஹாய், H1 க்ளோஸ் இப்படி போகிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த ஹாய்ன்றது வந்து நல்லா போல்டாக பெருசாக தெரியும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் வந்து என்னென்னா இந்த ஹெட்டிங் டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து நீங்கள் பேராகிராஃப் வந்து அலைன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு செட்டப் டெக்ஸ்ட் வச்சுருக்கீங்க. ஓகேங்களா. அந்த டெக்ஸ்ட்டில் வந்து இங்கே இருக்கிறது வந்து நீங்கள் வந்து பேராகிராஃபாக அடிச்சிருக்கீங்க. அப்போ இது வந்து ஒரு அலைனிங்காக ஒரு குரூப்பிங் பண்ணணும்னா அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா பேராகிராஃப் டேக் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இது வந்து பி டேக். ஸோ இந்த பி டேக் வந்து என்னென்னா பேராகிராஃப் டேக்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜை வந்து டிஸ்பிளே பண்ணணும் உங்களுடைய ப்ரௌசரில். ஏதாவது ஆல்ரெடி நீங்கள் எங்கேயாவது வச்சுருக்க ஒரு இமேஜை வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்னா இமேஜ் டேக் வந்து யூஸ் பண்ணணும், IMG. ஓகேங்களா. ஸோ இப்போ அதே போல் வந்து ஆடியோ வந்து ஆடியோ டேக்கு, வீடியோவை நீங்கள் அட்டாச் பண்ணால் வீடியோ டேக்கு, டைட்டில். ஸோ நம்ம டைட்டில் ஆல்ரெடி இப்போ முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்தோம். எதுக்குன்னா வெப்பேஜோட டைட்டில் வந்து சொல்கிறதுக்காக. ஸோ இந்த டைட்டில் வந்து எதுக்குன்னா இப்போ சப்போஸ் நம்ம 10 டேப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. திடீர்னு நம்ம யூஸர் நம்ம டேப்புக்கு வரணும்னா இந்த டைட்டில் வச்சு தான் வருவோம். ஸோ அவனோட ரெஃபரன்ஸ்க்காக தான் இந்த டைட்டில் மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் மெட்டா. இந்த மெட்டா டேட்டான்றது வந்து முக்கியமான ஒன்று. என்னென்னா இந்த மெட்டான்றது வந்து என்னென்னா இன்ஃபர்மேஷன் ஆஃப் யுவர் வெப்பேஜ், உங்கள் வெப்பேஜோட இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து நம்ம சர்ச் இன்ஜின்லாம் சொல்கிறோமா, இப்போ கூகுள்னு சொல்லி சொல்கிறோம், அப்புறம் வந்து ஃபேஸ்புக் இருக்குது. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ஜெயின்ஸ்லாம் இருக்காங்க வெப்பில். அப்போ இப்போ கூகுள் சர்ச் இன்ஜின் வந்து என்ன செய்யணும்னா உங்கள் பேஜில் எடுத்து உங்கள் பேஜோட இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும்னா இந்த மெட்டா டேட்டா தான் யூஸ் பண்ணும். அதே போல் ஃபேஸ்புக் எல்லாருமே கூகுள் சர்ச் இன்ஜின் மாதிரியே ஃபேஸ்புக் சர்ச் இன்ஜின் ஏகப்பட்டது வச்சுருக்காங்க, யாகு வச்சுருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து எப்படி நான் உங்கள் பேஜோட டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிடுவாங்கன்னா இந்த மெட்டாவில் என்ன இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து என்ன செய்வாங்க, லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெட்டா தான் உங்களுடைய வெப்பேஜோட முக்கியமான பகுதி. இதுதான் வந்து என்னென்னா உங்கள் வெப்பேஜோட இன்ஃபர்மேஷனை ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ரொம்ப முக்கியமான டேக்ஸ் இப்போ நம்ம சொன்னதெல்லாம். ஸோ அதுக்கடுத்து இன்னும் டேக்ஸ் இருக்குது, இன்னும் முடியலை, நம்ம பார்ப்போம் கண்டினியூஸாக.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டேக், அதாவது ஆங்கர் டேக்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு சிலரில் பார்த்துருப்பீங்க, கிளிக் ஹியர்னு இருக்கும் ஒரு டெக்ஸ்ட்டு, அது கீழே வந்து ஒரு ப்ளூ கலர் லைன் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு பேஜுக்கு வந்து என்ன செய்யும், அது போகும். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் இந்த ஏ டேக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. யூஎல்ன்றது வந்து என்னென்னா அன்ஆர்டர் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து டெக்ஸ்டிங் ஃபார்மேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட்டின் பார்த்துருப்பீங்க. ஸோ புல்லட்டின் வந்து எப்படி வரும், இப்படி டாட் வச்சு ஏதாவது டெக்ஸ்ட் இருக்கும், டாட் வச்சு டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ இது மாதிரி புல்லட்டின் வச்சு நீங்கள் டெக்ஸ்ட்டை உருவாக்குறதுக்கு வந்து இந்த யூஎல் டேக் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஓஎல் டேக் வந்து என்னன்னா, இப்போ 1 2 3 இது மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுறாங்கல்ல, அந்த மாதிரியான இடத்துல வந்து ஓஎல் டேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த யூஎல்லும் ஓஎல்லும் வந்து என்னன்னா இட்ஸ் அ டாப் மோஸ்ட் டேக். உள்ளுக்க ஒவ்வொரு லிஸ்ட்டும், இப்போ இது ஒரு ஐட்டமா, இது ஒரு ஐட்டம், இது ஒரு ஐட்டம், இது மாதிரி ஐட்டங்கள், இப்போ 1க்கு பக்கத்தில் ஒரு ஐட்டம் இருக்குது, 2 பக்கத்தில் ஒரு ஐட்டம் இருக்குது, 3 பக்கத்தில் ஒரு ஐட்டம் இருக்குது. இந்த ஐட்டங்களை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா எல்ஐ டேக். ஓகேங்களா? அப்போ வந்து ஒரு நார்மலாக ஒரு சாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, யூஎல் எல்ஐ ஃபர்ஸ்ட், எல்ஐ க்ளோஸ், எல்ஐ செகண்ட், எல்ஐ க்ளோஸ், யூஎல் க்ளோஸ். ஸோ இப்படி தான் இருக்கும் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டு. ஆர்டர் லிஸ்ட்டுனா இங்கே இப்போ ஓஎல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த எல்ஐன்றது எதுக்காக யூஸ் பண்ணுதுன்னா, உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணணும்னா நீங்கள் எல்ஐ வச்சு தான் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டேக் வந்து டேபிள். ஸோ டேபிள் வந்து முக்கியமானது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் சைட்லலாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு டேபிள் போட்டு என்றைக்கு எந்த எக்ஸாமு, என்ன டேட்டு அப்படிலாம் போட்டிருக்காங்கல்ல, அது மாதிரியான டேபிளை உருவாக்குறதுக்கு வந்து டேபிள்னு சொல்லிட்டு ஒரு டேக் வந்து மெயின் டேக். ஸோ இந்த டேக் கொடுத்தா தான் அந்த டேபிள் கன்செப்ட் ஆகும். டேபிளே வந்து 3 பகுதிகள் இருக்குது, டி ஹெட், டி பாடி, டி ஃபுட்டர். அதாவது வந்து ஒரு டேபிள் எடுத்துட்டிங்கன்னா டேபிளில் வந்து 3 பகுதி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹெட்டு, ஃபுட்டர், உள்ளுக்கு வந்து என்னென்னா டேட்டா. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ரோல் நம்பர், மார்க். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார், ஏதாவது நோட்ஸ் மாதிரி ஏதாவது போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த நோட்ஸ் மாதிரி போட்டிருக்க இந்த பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா ஃபுட்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டேபிளோட டைட்டில் எல்லாமே இருக்கக்கூடியது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டி ஹெட்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது ஹெட்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டி பாடின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அதோட டீட்டெயில். ஸோ அப்போ ஒரு டேபிள் இருக்குன்னா டேபிளுக்குள்ள அந்த 3 பகுதி வரும். இப்போ இந்த 3 பகுதிகளுக்கு ஒவ்வொரு டேட்டாவை என்ட்ரு பண்ணணும்னா அதுக்கு என்ன தேவைன்னா டிஆர்னு சொல்லி ஒரு டேக் தேவை. இப்போ இந்த ஒரு ரோ கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு டிஆர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அதே போல் வந்து உங்களுக்கு ஒரு காலம் வேணும்னா ஒரு டிடி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அதே போல் வந்து இந்த டாப்பில் இருக்கக்கூடிய இந்த ஹெட்டிங் இருக்குல்ல, இது வந்து போல்டாக தெரியணும்னா டிஹெச் அப்படின்ற ஒரு காலம் டேக்கிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து நம்ம எக்ஸாம்பிள் செஷனில் பார்ப்போம். பட் இந்த டேக்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறதுக்கு டேபிளோட ஹெட்டிங் வந்து டி ஹெட்டு, டேபிளோட பாடி டி பாடி, டேபிளோட ஃபுட்டர் வந்து டி ஃபுட்டர். இப்போ டேபிளோட ரோ கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து டிஆர், டேபிளோட காலம் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து டிடி. இதே வந்து டேபிள் ஹெட்டில் கூடிய ஒவ்வொரு காலத்தையும் போல்டாக காமிக்கணும்னா டிஹெச். ஓகேங்களா? ஸோ இந்த டேக்ஸ் எல்லாமே உங்களுடைய டேபிள் பர்பஸ்க்காக பயன்படுத்தப்படுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் டேக். ஓகேவா? ஸோ இந்த பிஆர் டேக் வந்து என்னென்னா பிரேக்கிங் பண்ணுறதுக்காக. இப்போ நீங்கள் கண்டினியூஸாக டைப் பண்ணிகிட்டே இருப்பீங்க, திடீர்னு இந்த இடத்துல ஒரு 2-3 பிரேக் வரணும், அதுக்கப்புறம் நான் டைப் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து என்ன செய்யணும், நம்ம பிஆர் டேக் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ பின்றது வந்து என்னென்னா போல்டு. ஸோ உங்களுடைய ஏதாவது ஒரு ஃபாண்ட் வந்து ரொம்ப போல்டாக வரணும் அப்படின்னா பி டேக் வந்து என்ன செய்யணும், நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ டேக். ஸோ இந்த ஐ டேக் வந்து என்னென்னா இட்டாலிக். ஸோ ஸ்லண்டிங்காக வரும், இப்படி இருக்கும். ஸோ இது மாதிரி ஸ்லண்டிங்காக எழுதுறதுக்கு வந்து இட்டாலிக் டேக் வந்து யூஸ் பண்ணணும். ஸ்ட்ராங் வந்து என்னென்னா உங்களுடைய டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் லைட்டாக ஷேடோ வரும், அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ராங் சொல்லி சொல்லுவாங்க. ஸ்பேன்ன்றது வந்து என்னென்னா இப்போ நீங்கள் டிவ் டேக்னு ஒன்று படிச்சிங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், அது வந்து என்னென்னா சின்ன சின்ன பகுதிகளாக பிரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பேன் வந்து அதுலேயும் ரொம்ப சின்ன சின்ன பகுதிகளாக பிரிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம படிச்சிருக்க இந்த டேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? ஸோ இந்த செஷனில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா HTMLனா என்ன, அப்புறம் வந்து HTML பற்றின சின்ன இன்ஃபர்மேஷன், ஸோ HTML டேக் பற்றின இன்ஃபர்மேஷன், HTMLோட இம்பார்ட்டண்டான டேக்ஸை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக கேளுங்க. இன்னும் ஏகப்பட்ட டேக்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது O2, அந்த ஓக்கு கீழே 2 போடுவோம்ல, அதை வந்து சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லி சொல்லுவாங்க.
அப்புறம் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட், அதாவது வந்து பவரில் சொல்லுவோம்ல 16 power 2. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் வரதுக்கு இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ மார்க்குன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து என்ன செய்யும், இது மாதிரி சம் ஹைலைட்டிங் கொடுத்து அதில் டெக்ஸ்ட்டை வந்து கொண்டு வந்து காமிக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃப்ரேம் சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. இந்த டேக் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு வெப் பேஜை வந்து உங்கள் இதில் கொண்டு வந்து இணைக்கிறதுக்காக, உங்கள் டாக்குமெண்ட்டோட இணைக்கிறதுக்காக இதை வந்து என்ன செய்வாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஃபார்ம் இன்புட்டு, டெக்ஸ்ட் ஏரியா, செலக்ட் இதெல்லாம் வந்து எதுக்காகனா யூசர் இன்புட்டை வந்து கெட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபார்ம் இருக்கும், இங்கே வந்து என்டர் யுவர் நேம்னு இருக்கும், இங்கே வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், ஓகேங்களா. அப்புறம் வந்து செலக்ட் யுவர் எஜுகேஷன் சொல்லி இருந்துட்டு இங்கே என்னென்னா ஒரு ட்ராப் டவுன் மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் இந்த மொத்தத்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஃபார்ம்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய பாக்ஸ், டைப்பபிள் பாக்ஸ் ஃபுல்லாக என்ன சொல்லுவாங்கன்னா இன்புட் பாக்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா. இப்போ இது மாதிரி ட்ராப் டவுன் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செலக்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் டைப் பண்ண சொல்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக லைன் பை லைனாக மெசேஜ் கூட டைப் பண்ணிக்கலாம். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டெக்ஸ்ட் ஏரியான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ ஒரு ஃபார்ம்ன்றது வந்து இப்படி தான் இருக்கும். அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய எலமெண்ட்லாம் இந்த எலமெண்ட் தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 டேக், ஸ்கிரிப்டு, லிங்க்கு, எம்பர்டு, டைம், இதெல்லாம் முக்கியமான டேக்ஸ். ஸ்கிரிப்டுன்ற டேக் வந்து எதுக்காகனா எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து உங்கள் HTML டாக்குமெண்ட்டோட அட்டாச் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கிரிப்ட் டேக் வந்து என்ன செய்கிறாங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. இந்த லிங்க் டேக் வந்து எதுக்காகனா இப்போ எப்படி JS இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் வந்துச்சோ அதே போல் எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய சிஎஸ்எஸ் வந்து எதுக்காகனா உங்களுடைய ஸ்டைலை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக. ஏன்னா வந்து இப்போ நம்ம படித்த அந்த டேக்லாம் கொஞ்சம் நமக்கு லிட்டில் பிட் ஸ்டைல் தான் கொடுக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி ஸ்டைல் வேணும்னா நம்ம என்ன செய்யணும், கோ வித் சிஎஸ்எஸ். ஸோ அதுக்காக சிஎஸ்எஸ் ஃபைலை அட்டாச் பண்ணுறதுக்காக உங்கள் டாக்குமெண்ட்டோட லிங்க்ன்ற டேக் வந்து யூஸ் ஆகுது. எம்பர்ட் இந்த டேக் வந்து எதுக்காகனா எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய வீடியோ ஆர் எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய அனிமேஷன் ஃபைலு இது மாதிரியான விஷயங்களை வந்து உங்கள் பேஜில் எம்பர்ட் பண்ணுறதுக்கு இந்த எம்பர்ட் டாக்குமெண்ட் வந்து மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டைம்ன்றது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய HTML ஸ்டாண்டர்டில் இருக்குது. இது வந்து என்னென்னா தேதி, நேரம் இதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக இந்த டைம் டேக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஓரளவு உங்களுக்கு முக்கியமான டேக்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன், ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை மறுபடியும் ஃபுல்லாக ஒரு தடவை கோத்ரூ பண்ணி பாருங்கள். கோத்ரூ பண்ணிங்கன்னா யூ கெட் அ மோர் ஐடியா அபவுட் HTML, ஓகேங்களா. ஸோ நம்ம அடுத்த செஷனில் வந்து என்னென்னா HTMLோட ப்ராப்பர்ட்டிலாம் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் HTML என்ன டைப் ஆஃப் ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்த செஷனில் வந்து we will see about என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அதை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கோத்ரூ பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள்.